Hello everyone, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆட்டம், அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம கெமிஸ்ட்ரி படிக்கணும் அப்படின்னா அதுக்கான பேசிக்கான திங்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ கெமிஸ்ட்ரி அப்படின்னும் போதே அதோட பேசிக் ஆட்டம் தான். ஸோ இப்போது ஆட்டம்னா என்ன, அட்டாமிக் நம்பர்னா என்ன, மாஸ் நம்பர்னா என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு வால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வால்னா சுவர். ஒரு வால் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, அதுக்கு பிரிக்ஸ் தேவை, செங்கல் தேவை, மணல் தேவை, சிமெண்ட் தேவை. ஆனால் ஒரு வால், ஒரு கட்டடத்தை நம்ம எழுப்பினோம்னா அதுக்கு முக்கியமான பேசிக் யூனிட் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் தான். ஸோ இங்கே பாருங்கள், இந்த பிரிக்ஸை அடுக்கி தான் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே நம்மளுக்கு ஒரு வாலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்தாலும் அதோட பேசிக் யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஆட்டம் தான். ஓகே, ஸோ இப்போ டெஃபினேஷன் பார்க்கலாமா. த ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் மேட்டர் தட் ரிட்டைன்ஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அன் எலமெண்ட். ஸோ இந்த யூனிவர்ஸில் இருக்கிற எந்த எலமெண்ட் நீங்கள் எடுத்தாலும் அதோடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் யாரை பொறுத்து இருக்கும், ஆட்டம்ஸை பொறுத்து தான் இருக்கும். ஓகே, ஸோ ஆட்டமில் 3 சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. கொடுத்துருக்காங்க பாருங்கள். கம்போஸ்ட் ஆஃப் 3 subatomic particles: protons which is positively charged, neutrons which is neutral, electrons which is negatively charged. ஓகே, ஸோ ப்ரீவியஸாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை நம்ம சோலார் சிஸ்டத்துக்கு கூட கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ சென்டரில் இருக்கிறது என்னது, சன். ஸோ சன்னை சுற்றி என்ன ஆகுது, எல்லா பிளானட்ஸும் சன்னை சுற்றி வருது. தே ஆர் ரிவால்விங் அரவுண்ட் த சன். ஸோ அதே மாதிரி சென்டரில் இருக்கிற இந்த பார்ட்டுக்கு பேர் நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியஸை சுற்றி என்ன ஆகுது, எலக்ட்ரான்ஸ் டிஃப்ரெண்ட் பாத்தில் நியூக்ளியஸை சுற்றி வராங்க. ஸோ அதனால தான் என்ன பண்ணுவாங்க, சோலார் சிஸ்டத்துக்கு கூட இந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ ஸோ நியூக்ளியஸ் அப்படின்றது சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியஸ் சென்டர் ஆஃப் த ஆட்டம் கண்டைன்ஸ் ப்ரோட்டான்ஸ் அண்டு நியூட்ரான்ஸ். ஸோ நம்ம பார்த்த 3 சப்அட்டாமிக் பார்ட்டிக்கிளில் புரோட்டானும் நியூட்ரானும் எங்கே இருக்காங்களாம், அவங்க சென்டர் பார்ட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க, விச் மீன்ஸ் நியூக்ளியஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க. அப்போ எலக்ட்ரான் எங்கே இருக்குது, இந்த நியூக்ளியஸை சுற்றி வர்றவங்க தான் யார், எலக்ட்ரான். ஸோ நியூக்ளியஸை சுற்றி வர்ற அந்த பார்ட்டிகளுக்கு பேர் தான் எலக்ட்ரான். ஸோ யூஸ்வலி எலக்ட்ரான் ரொம்ப சின்ன சைஸு. ஸோ செப்பரேட் எலக்ட்ரானை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ எலக்ட்ரான் எப்போவுமே நம்ம எப்படி தான் பார்க்க முடியும், எலக்ட்ரான் க்ளவுடாக தான் நம்ம அதை என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஓகே, அண்ட் இன்னொரு பேர் இருக்குது பாருங்கள், நியூக்ளியான்ஸ். ஸோ நியூக்ளியான்ஸ் தான் what are the particle which is present inside the nucleus. அப்போ நியூக்ளியஸ்குள்ளே யார் யார் இருக்கா, புரோட்டானும் நியூட்ரானும். ஸோ வாட் ஆர் நியூக்ளியான்ஸ் அப்படின்னு செப்பரேட்டாக கொஸ்டின் கூட கேட்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அட்டாமிக் நம்பர். த டெஃபினிஷன்: the number of protons in the nucleus of an atoms. ஸோ ப்ரோட்டான்ஸ் வச்சு சொல்லலாம், இல்லை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வச்சு நம்ம சொல்லலாம். ரெண்டுமே சேம் தான். ஒரு எலமெண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் எப்போவுமே எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அப்படி ஈக்குவலாக இருந்தால் தான் அந்த ஆட்டம் என்ன இருக்குது, நியூட்ரலாக இருக்கும். ஸோ அட்டாமிக் நம்பர்ன்றது நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இல்லைனா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இட் டிட்டர்மைன்ஸ் த எலமெண்ட் ஆஃப் த ஆட்டம். ஒரு எலமெண்ட்டை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறோம், அதோடைய அட்டாமிக் நம்பரை வச்சு தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 1. ஸோ அப்போ அட்டாமிக் நம்பர் 1 இருக்கிறது எல்லாத்தோட பேரும் என்னது, ஹைட்ரஜன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட்டு ஐ வில் டேக் ஹீலியம் நம்பர் 2, சோடியம் நம்பர் 11. ஸோ 11 அட்டாமிக் நம்பர் இருந்தது, அது பேர் என்னது,
sodium. Okay, இங்கே எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, கார்பன் has a 6 protons. ஸோ அட்டாமிக் நம்பர் ஆஃப் கார்பன் என்னதுங்க 6. ஓகே, ஸோ ஏன் இந்த அட்டாமிக் நம்பர் இவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டாமிக் நம்பருக்கும் பீரியாடிக் டேபிளுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இங்கே இருக்குது. ஸோ பீரியாடிக் டேபிள் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்க, அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஸ்கூலில் எப்படி உட்கார வைப்போம் ஸ்டூடெண்ட்ஸை, ஹைட் ஆர்டரில் உட்கார வைப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த பீரியாடிக் டேபிளில் எலமெண்ட்டை அட்டாமிக் நம்பர் பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அட்டாமிக் நம்பர்ன்றது அந்த எலமெண்ட்டுக்குரியது மட்டும்தான். ஓகே, இது வந்து ஒரு யூனிக்கான ப்ராப்பர்ட்டி ஃபார் தட் பர்டிகுலர் எலமெண்ட். ஓகே, and it also equals to the number of electron in a neutral atom. இது ரொம்ப important word, neutral atom. ஓகே, அயான்ஸாக இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும், வேரி ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பீரியாடிக் டேபிள் கொடுத்துருக்கோம் பாருங்கள், ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம். ஸோ இந்த மாதிரி அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, அதை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அட்டாமிக் நம்பர் அப்போ என்ன பண்ணியிருக்கலாம், ஏன் சிம்பிள் கொடுத்துருக்கலாம் கரெக்டாக, ஆனால் ஏன் சிம்பிள் கொடுக்கல. ஸோ அட்டாமிக் நம்பரோட சிம்பிள் இசட். ஓகே, ஸோ அதை எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களா, இது பாருங்கள், ஜெர்மனில் நம்பர் அப்படின்றதுக்கு என்ன மீனிங், ஜஹல் அப்படின்றது மீனிங். ஸோ அதனால தான் அட்டாமிக் நம்பருக்கு இசட் அப்படின்ற சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அட்டாமிக் நம்பரை ஆட்டம் ஜஹல் அப்படின்னும் நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஓகே, ஸோ எதுக்காக அட்டாமிக் நம்பர் பற்றி படிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இட் டிட்டர்மைன்ஸ் த elements identity, helps predict chemical behavior. ஸோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுன்னா எங்கே நடக்கும், அட்டாமிக் லெவலில் தான் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். அப்போ ஒரு எலமெண்ட்டோட மொத்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி எதை பொறுத்து இருக்கும், ஆட்டம்ஸை பொறுத்து தான் வந்து இருக்கும். இட் இஸ் யூஸ்ட் இன் ஐடென்டிஃபைங் ஐசோடோப்ஸ் அண்டு அயான்ஸ். ஸோ அப்கமிங் வீடியோஸ்லையும் நம்ம பார்க்கலாம் ஐசோடோப்ஸ்னால் என்ன, அயான்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு. அண்ட் தென் mass number. next mass number. so mass number அப்படினா protons alone do not make up all of the mass of an atom. the neutrons in the nucleus also contribute to the total mass. so நம்ம atomic numberன்றது எதை பார்த்தோம், வெறும் புரோட்டானை பற்றி மட்டும்தான் வந்து நம்ம பார்த்தோம். அப்போ கூட இருக்கிற நியூட்ரான் அதோட மாஸையும் நம்ம கேல்குலேட் பண்ணணும்ல. ஸோ மாஸ் நம்பர் அப்படின்னு வரும்போது நம்பர் ஆஃப் புரோட்டான் அண்டு நம்பர் ஆஃப் நியூட்ரான் ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம சொல்கிறது தான் என்னது, மாஸ் நம்பர். ஓகே, ஸோ மாஸ் நம்பர்ன்றது என்னது, டோட்டல் நம்பர் ஆஃப் புரோட்டான் அண்டு டோட்டல் நம்பர் ஆஃப் நியூட்ரான் present in that particular element. ஓகே, இதோட சிம்பிள் வந்து ஏ. இங்கே பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஸோ எக்ஸ் அப்படின்றது வந்து என்னது, சிம்பிள் ஆஃப் அன் எலமெண்ட். ஓகே, பேஸ்ட் ஆன் அட்டாமிக் நம்பர் அது என்ன எலமெண்ட்டு நம்ம அதுக்கு சிம்பிள் கொடுப்போம். அண்ட் மேலே எழுதுறது மாஸ் நம்பர், கீழே எழுதுறது அட்டாமிக் நம்பர். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது பாருங்கள், நைட்ரஜன். ஸோ கீழே நைட்ரஜன் 7 போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ 7 இஸ் த அட்டாமிக் நம்பர் ஆஃப் நைட்ரஜன் அண்ட் 14 இஸ் த மாஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ யூஸ்வலாக அட்டாமிக் நம்பர்ன்றது சின்னதாக இருக்கும், மாஸ் நம்பர்ன்றது பெருசாக இருக்கும். யூஸ்வலி டபுள் த அமௌண்ட் ஆஃப் அட்டாமிக் நம்பர் தான் என்னவாக இருக்கும், நம்மளுக்கு மாஸ் நம்பராக இருக்கும். ஸோ அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். சின்ன நம்பர்னால் அட்டாமிக் நம்பர், பெரிய நம்பர்னால் மாஸ் நம்பர். அண்ட் தென் இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து atoms are the smallest units of matter which composed of protons, neutrons and electron. So the atomic number defines an element and equals to the number of proton. இது ஒன்றும் இல்லை, அட்டாமிக் நம்பர்ன்றது நம்பர் ஆஃப் ப்ரோட்டான், நம்பர் ஆஃப் electrons. mass number அப்படின்றது வந்து sum of the masses of proton and neutron. Okay, it is crucial in understanding the structure and behavior of elements. ஸோ இதை ஏன் படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலமெண்ட்டோட பேசிக்கான ஸ்ட்ரக்சர் பிஹேவியரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆட்டமை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ 2 கொஸ்டின் பார்த்துடலாமா. வாட் இஸ் த அட்டாமிக் நம்பர் ஆஃப் நைட்ரஜன், இப்போ தான் பார்த்தோம். ஸோ நைட்ரஜனுடைய அட்டாமிக் நம்பர் எவ்வளோ, 7. மாஸ் நம்பர் எவ்வளோ, 14. ஓகே, ஹவு மெனி எலக்ட்ரான் டஸ் அ நியூட்ரல் சோடியம் ஆட்டம் ஹாவ். ஸோ சோடியமுடைய சிம்பிள் Na. ஸோ 11, 23.
23. ஸோ 11 என்றது என்னது? அட்டாமிக் நம்பர். ஸோ அட்டாமிக் நம்பர் யாருக்கு ஈக்குவலு? நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரானுக்கு ஈக்குவல். அப்போ எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க? 11 electron. So in sodium totally 11 electrons are present. Okay, thank you for watching this video. உங்களுக்கு வேற எதனா டாபிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். Thank you.